இந்த இடத்துல நிற்கிற யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். பரலோகத்தின் தேவன் உங்களை மிகவும் நேசிக்கிறார். ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, சங்கீதம் 50:15, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று ஆண்டவர் வேதத்தில் எழுதியிருக்கிறார். இன்றைக்கு இந்த மனிதனுக்கு இந்த பூமியில் மனிதர்கள் ஒவ்வொருவரும் சந்திக்கிற பிரச்சனைகளும் ஆபத்துகளும் அதிகமானது. ஒரு 5 வருஷத்துக்கு முன்பதாக ஒரு மருத்துவரோடு பேசி கொண்டிருந்தேன். இந்த பூமியில் ஒரு மனுஷனுக்கு வியாதி வருது, எத்தனை வகையான வியாதிகள் என்று கேட்கும்போது அவர் சொன்னார், கிட்டத்தட்ட 1500 வியாதிகள் ஒரு மனுஷனுக்கு வருகிறது என்றார். அப்போ 1500 வியாதிகள், பலகீனங்கள், நோய்கள் ஒரு மனுஷனுக்கு வருது. ஒரு வியாதியினால் மனுஷனுக்கு இருக்கிற ஆபத்து மிக அதிகம். இந்த பூமியில் உயிர் வாழுகிற மனுஷனுக்கு வியாதியினால் ஆபத்து, போக்குவரத்தில் ஆபத்து, காற்றினால் ஆபத்து, மழையினால் ஆபத்து, இப்படி அநேக ஆபத்துகள் இருக்கிறது. ஒவ்வொரு மனுஷனும் இந்த பூமியில் பேராபத்துகளை சந்திக்கிறான். ஆனால் ஆண்டவர் வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார், ஆபத்தில் என்னை நோக்கி கூப்பிடு என்று சொல்லி. இந்த பூமியில் உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில் எந்த மாதிரியான ஆபத்துகளை நீங்கள் சந்தித்து கொண்டிருந்தாலும் ஆண்டவரை நோக்கி நீங்கள் கூப்பிடுவீர்களானால் அவர் சொல்லுகிறார், நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று ஆண்டவர் வேதத்தில் எழுதியிருக்கிறார். ஆகவே இந்த பூமியில் மனுஷனுக்கு வரக்கூடிய ஆபத்து மிகவும் அதிகம். அது வியாதியினால் வந்தாலும் சரி, காற்றினால் வந்தாலும் சரி, மனிதர்களால் வந்தாலும் சரி. இன்னைக்கு ஆபத்து வரும்போதெல்லாம் நம்ம யாரை நோக்கி போகிறோம், யாரை நோக்கி பார்க்கிறோம், யாரை நோக்கி கூப்பிடுகிறோம் என்கிறதுல தான் விஷயம் இருக்கிறது. படைத்த ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். இன்னைக்கு மனுஷன் தனக்கு வரக்கூடிய ஆபத்தில் மனுஷனிடத்தில் போகிறான். மனிதர்களால் குறிப்பிட்ட எல்கை வரைக்கும் தான் நமக்கு உதவி செய்ய முடியும். குறிப்பிட்ட எல்கையை தாண்டி யாருக்கும் உதவி செய்ய முடியாது. மருத்துவமனையில் ரொம்ப சீரியஸாக இருக்கிற தன்னுடைய சொந்த பிள்ளைக்கு கூட தகப்பனால் ஒரு லிமிட்டை தாண்டி போய் உதவி செய்ய முடியாது. மருத்துவர்களே குறிப்பிட்ட காலத்தில் சொல்லுகிறாங்க, எங்களால் முடிந்ததெல்லாம் நாங்கள் செஞ்சிட்டோம், இனி எல்லாம் ஆண்டவன் கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி கைவிரித்து கைவிடுகிற ஒரு சூழ்நிலைகளுக்குள்ளாக எத்தனையோ மனிதர்கள் இருக்கிறாங்க. நமக்கு வரக்கூடிய ஆபத்தில் நம்ம மனுஷனிடத்தில் போகிறோம், மருத்துவரிடத்தில் போகிறோம். சிலர் தனக்கு இருக்கிற பிரச்சனை தொல்லைகளினால் ரவுடிகளிடத்தில் கூட தஞ்சம் புகுகிறார்கள். ஒரு ரவுடி மூலமாக தீர்த்து வைக்க முடியுமா, கட்ட பஞ்சாயத்து பண்ணி, இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறது. சிலர் தனக்கு இருக்கிற பிரச்சனையில் மந்திரவாதிகளிடத்தில் போகிறாங்க. ஒரு தீர்வு வருமா, ஒரு பிரச்சனைக்கு தீர்வு வருமா என்று. ஆனால் எந்த பிரச்சனையும் தீர்த்து வைக்க இயேசு வல்லவராயிருக்கிறார். எந்த பிரச்சனைக்கும் தீர்வை கொடுக்க இயேசு போதுமானவராயிருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், சங்கீதம் 91:15, அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறுஉத்தரவு அருள் செய்வேன், ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறார். மனுஷனுக்கு உதவி செய்கிற ஒரு அன்பான தேவன் இயேசு கிறிஸ்து. அவரை நோக்கி கூப்பிடும்போது அவர் விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். ஒருவேளை சரீரத்தில் பலகீனமாக இருக்கட்டும், பொல்லாத நோய்களாக இருக்கட்டும், செய்வனை கட்டுகளாக இருக்கட்டும், மாந்திரிக கிரியைகளாக இருக்கட்டும், இயேசுவே என்று சொல்லி நீங்கள் கூப்பிடுவீர்களானால் அந்த இயேசுவின் நாமத்திற்கு முன்பதாக மாந்திரிக கிரியைகள் நிற்க முடியாது. செத்த பிசாசின் கிரியைகள் நிற்க முடியாது. வாலிப நாட்களில் உங்களுக்கு வேண்டிய உதவிகளையும் நன்மைகளையும்
இயேசு உங்களுக்கு செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆபத்து காலத்திற்குள்ளாக இருந்தாலும், நெருக்கடி காலத்திற்குள்ளாக இருந்தாலும் நீங்க இயேசுவை நோக்கி கூப்பிடுங்க. இன்னைக்கு நிறைய பேர் இயேசுவை நோக்கி கூப்பிட்டு விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். மருந்தால வர முடியாத, மருந்தால கொடுக்க முடியாத விடுதலையை பரலோகத்தின் ஆண்டவர் இயேசு உங்களுக்கு கொடுக்க வல்லவராய், போதுமானவராய் இருக்கிறார். ஆகவே இந்த வார்த்தையை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். ஆண்டவர் ஒரு மனுஷன் தன்னிடத்தில் எப்போ வருவான், தன்னுடைய வேதனைக்காக எப்போ என்னை நோக்கி கூப்பிடுவான், என்னுடைய தேவைக்காக அந்த மனுஷன் எப்போ நோக்கி என்னை நோக்கி ஜெபம் பண்ணுவான் என்கிறதை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆண்டவருடைய வேதத்தில் அவர் எழுதியிருக்கிறார், மாம்சமான யாவரும் என்னிடத்தில் வருவார்கள் என்று சொல்லி. ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள், போராட்டங்கள், வியாதிகள், ஆபத்துகள், இவைகளிலிருந்தெல்லாம் ஒரு மனுஷன் ஆண்டவரிடத்தில் வருவானானால் அவன் நிச்சயமா ஏமாற்றத்தோடு போக மாட்டான். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். கர்த்தரிடத்தில் ஒரு நன்மையை நீங்க பெற்றுக்கொள்ள வேண்டுமே ஆனால், இயேசுவே நான் உம்மை நம்புகிறேன், இந்த ஆபத்திலிருந்து ஒரு விடுதலை எனக்கு தாருங்க. என் தாய் தகப்பனுக்கு இந்த மாதிரியான நோய்கள் இருக்கிறது, தொழிலில் இப்படி மாந்திரீக கட்டுகள் இருக்கிறது, எங்கள் குடும்பத்திற்கு, எங்கள் தகப்பனுக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்க என்று நீங்கள் சொல்லி பாருங்க. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று ஆண்டவர் வேதத்தில் எழுதியிருக்கிறார். கர்த்தரிடத்திலிருந்து அற்புதத்தையும் விடுதலையும் பெற்றுக்கொள்ள நாம் பெருசாக ஆண்டவருக்கு ஒன்றும் கொடுக்க வேண்டியதில்லை. அவரை நோக்கி கூப்பிட்டால் மாத்திரம் போதும். சபைக்கு போகணும், மதத்தை மாற்றணும், இந்த மாதிரியெல்லாம் எதுவுமே இல்லை. ஒரு மனுஷனுடைய தேவைக்கு அவர் இறங்க போதுமானவராய் இருக்கிறார். ஒரு மனுஷனுக்கு உதவி செய்ய அவர் விரும்புகிறார். உங்களுடைய வாழ்க்கையில் என்ன போராட்டங்கள், என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் முதல்ல கர்த்தரை விசுவாசிக்கணும். அவர் அதான் சொல்லுகிறார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். இந்த நோயிலிருந்து இயேசு என் தாய் தகப்பனை விடுவிக்க முடியும், இந்த நோயிலிருந்து என்னை ஆண்டவர் விடுவிக்க முடியும். ஜெபித்து பார்ப்போமே என்று மனசில் ஜெபம் பண்ணுங்க. அதிகாலையில் ஜெபம் பண்ணுங்க. மருத்துவரால் தீர்க்க முடியாத வியாதியாக இருந்தாலும், மனுஷனால் தீர்க்க முடியாத வியாதியாக இருந்தாலும், அவரை நம்பி அவரை நோக்கி நாம் ஜெபிக்கும்போது அவரால் இரக்கம் செய்யாமல் இருக்க முடியாது. அவர் சொல்லுகிறார், தாய் மறந்தாலும் நான் உன்னை மறவேன் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறார். நம்மை நம்முடைய தாய் தகப்ப நேசிக்கிறதை காட்டிலும் நம்மை நம்முடைய தேவன் ரொம்ப நேசிக்கிறார். சில நேரத்தில் ஆண்டவருடைய அன்பை நாம் புரிஞ்சிக்கிறது இல்லை. வாழ்க்கையில் நம்முடைய பல தேவைகளுக்கு பல மனுஷனை நோக்கி பார்த்திருப்போம், பல காரியத்தை முயற்சி பண்ணியிருப்போம். ஒரே ஒரு முறை இயேசுவை நோக்கி கூப்பிட்டு பாருங்க, விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும். நீங்க தேவன் செய்கிற மகிமையான காரியத்தை உங்க வாழ்க்கையில பார்ப்பீங்க. நீங்க தேவனை நோக்கி கூப்பிட வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஆகையினால்தான் வேதத்தில் எழுதியிருக்கிறார், அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருள் செய்வேன். அப்போ மறு உத்தரவு கொடுக்கிற தேவன் ஒருவர் உண்டு, அவர்தான் இயேசு கிறிஸ்து. வாயிருந்தும் பேசாதவர் அல்ல, கண்ணிருந்தும் காணாதவர் அல்ல. அவர் கேட்கிறவர், அவர் பேசுகிறவர், மறுமொழி கொடுக்கிறவர், அற்புதம் செய்கிறவர். எத்தனை வருஷத்திற்கான சேவனை கட்டுகளாக இருந்தாலும் ஒரு மனுஷனுக்கு விரோதமாய் ஒரு சேவனை கட்டுகளை வைத்துட்டா எந்த மந்திரவாதிகளாலையும் அதை ரிலீஸ் பண்ண முடியாது. ஆனால் இயேசுவை விசுவாசித்தால் நடக்காத அற்புதங்கள் கூட, அதிசயங்கள் கூட அவர் செய்து முடிப்பார். இந்த வார்த்தையை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன், முயற்சி செய்து பாருங்க. இயேசு உங்களை மிகவும் நேசிக்கிறார். இந்த வார்த்தையை கேட்டபடியினால் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். உங்கள் எதிர்காலம் ஆசீர்வாதமாக இருக்கும். God bless you.